அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர் பெருமக்களே, தாய்மார்களே, குழந்தையோடு நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்திலே காலம் காலமாக ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ரேகை மட்டும்தான் நமக்கு தேய்ந்தது மிச்சமாக இருக்கிறது. பல ஆட்சிகளை பார்த்திருக்கின்றோம், ஆட்சிகளை கொண்டு வந்திருக்கின்றோம், மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம். இன்னைக்குமே நம்முடைய தாய் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது ஏழை மக்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள். விவசாய பெருமக்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு விலையில்லாத ஒரு நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு. படித்துவிட்டு எத்தனையோ இளைஞர்கள், குறிப்பாக விக்கிரவாண்டி போன்ற இடத்துல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஒரு வேலை வேண்டும் என்றால் 3 மணி நேரத்துல சென்னைக்கு போகணும், 1.5 மணி நேரத்துல பாண்டிச்சேரிக்கு போகணும். இப்படித்தான் இன்னைக்கு இது போன்ற விக்கிரவாண்டி போன்ற ஊர்களுடைய நிலைமை இப்படித்தாங்க இருக்கு. ஊர்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, ஆனா குழந்தைகள் எல்லாமே வெளியூர்ல வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றாங்க. 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எல்லா விதமான அரசியலை பார்த்து விட்டோம். ஆனால் கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு தொய்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயம் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. பெண்களுடைய வாழ்வாதாரம் எந்த அடிப்படையில கூட முன்னேற்றத்தை பார்க்காம வானம் பார்த்த பூமியாக இன்னைக்கு பல பட்டிக்காட்டுகளை தமிழ்நாட்டில் உருவாக்கியது மட்டுமே திராவிட மாடலுடைய சாதனையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள், இதையெல்லாம் மாற்ற வேண்டும். தமிழகத்திலே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள், மகளிர்கள், நம்முடைய இளைஞர் பெருமக்கள், நீங்கெல்லாம் முன்னாடி இருந்து இந்த அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி 10வது ஆண்டாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 தேர்தலில் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும். அதற்கு விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து கூட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை தமிழகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, தமிழகத்துல ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பிச்ச யாத்திரை அம்மா தென் தமிழகம் முழுவதும் கடந்து விட்டு, கொங்கு மண்டலத்தை கடந்து விட்டு, மத்திய மண்டலத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கும். ஐயா, 122 தொகுதிகளை கடந்து 123வது தொகுதியாக விக்கிரவாண்டியில் இருக்கும். எல்லா இடத்திலும் கூட ஒரே ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களை தமிழ்நாடு முழுவதுமே பார்க்க முடியும். நாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு விலை இல்லை என்று சொல்லக்கூடிய விவசாயிகளை பார்க்க முடியும். ஒரு சாதாரண அரசு அலுவலகத்திற்கு ஒரு வேலைக்கு சென்றாலும் கூட லஞ்சம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த வேலை நடக்கும் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை பார்க்க முடிகிறது. எல்லா இடத்திலும் பார்க்கின்ற அதே காட்சியை தான் நீங்க விக்கிரவாண்டியில் பார்க்கிறோம். எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, இந்த அடிப்படையான உண்மையை புரிந்து கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாத்தி யோசிச்சு நீங்க மாத்தி ஓட்டு போட்டு 10 ஆண்டு காலமாக ஒரு அற்புதமான ஆட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை ஒரு வலிமையான ஒரு ஆதரவு அவருடைய கரத்தை பற்றி நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. நேற்று இதே நேரத்தில் நாங்கள் சில பேர் வாரணாசியில, காசியில் இருந்தாங்க. நேற்று இதே நேரத்தில் காசியில் இருந்தோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விழாவிலே பங்கேற்பதற்காக காசிக்கு வந்திருந்தார். அந்த மேடையிலே நானும் அமர்ந்திருந்தேன். காசி தமிழ் சங்கம் என்கின்ற அற்புதமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விழாவை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியில் எடுக்கிறார்கள். போன ஆண்டு முதல் விழா, இந்த ஆண்டு 2வது விழா. 2 ஆண்டும் கூட நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழ் மக்களின் மீது, நம்முடைய கலாச்சாரத்தின் மீது எந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு காதல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகிட்ட போய் கேட்டா கூட கண்ணு திருக்குறள் படிச்சு சொல்லணும்னா எத்தனை குழந்தைகளுக்கு 50 குறள் தெரியும் என்று எனக்கு தெரியலீங்க. 50 குறளுக்கு மேல திருக்குறளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூட மாணவி சொல்லுனா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்முடைய பாடத்திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஒப்புக்கு தப்பானையாக ஒரு 5 திருக்குறள் இருக்கும். அடுத்த வருஷம் போனீங்கன்னா இன்னொரு 5 ஆட்சிச்சூடி இருக்கும். இதை வச்சுதான் இந்த பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு குழந்தைக்கும் கூட உண்மையான நம்முடைய தமிழ் பற்று இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு திருக்குறளை கூட முழுமையாக சொல்லிக் கொடுக்காத ஒரு கல்வியை தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நமக்கு கொடுக்கிறாங்க. நம்முடைய நரேந்திர மோடி ஐயா காசியில நேற்று மட்டுமே நம்முடைய திருக்குறள் புத்தகத்தை 16 மொழியிலே மொழிபெயர்த்து நேற்று வெளியிட்டாங்க. 16 மொழியிலே மொழிபெயர்த்து, 16 மொழி, 11 இந்திய மொழிகள், 5
ஐரோப்பிய மொழிகள்ல 16 மொழிகள்ல மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டார். பிரதமர் என்ன சொன்னாருன்னாங்க, இப்படிப்பட்ட திருக்குறள் என்பது ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்தாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க, உலகத்தினுடைய சொத்து. ஆனால் நேற்று அதே விழா மேடையில 16 மொழி. போன ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நடந்த பொழுது திருக்குறள் 13 மொழியில மொழிபெயர்த்து விட்டார். இதுவரைக்கும் 2 ஆண்டுகள்ல நம்முடைய திருக்குறளை 29 மொழியில மொழிபெயர்த்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்டி தொட்டி எல்லாம் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். பாருங்க எந்த அளவுக்கு தமிழின் மீது பாசம், பாருங்க எந்த அளவுக்கு காதல், பாருங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் நம்ம இருப்பாங்க, நம்ம ஊர்ல இருப்பாங்க, கண் பார்வை இல்லாதவர்கள் இருப்பாங்க. நம்ம எல்லாமே வளையாபதி, குண்டலகேசி, சிவக சிந்தாமணி, புறநானூறு, அகநானூறு எத்தனையோ நாம படிக்கிறோம். ஆனா அவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு இந்த பெரிய ஸ்கிரிப்ட் ஒரு தனியான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதுங்க ஐயா. அதை கையை வைத்து தடவி அது என்ன எழுதியிருக்கு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நேற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 46 சங்க இலக்கிய நூல்கள், புறநானூரிலிருந்து, அகநானூரிலிருந்து, சிவக சிந்தாமணியிலிருந்து, குண்டலகேசியிலிருந்து, வளையாபதியிலிருந்து, மணிமேகலையிலிருந்து 46 சங்க இலக்கியங்களை பார்வை இல்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக அந்த பிரெயில் ஸ்கிரிப்ட் புத்தகத்தை நேற்று அதே மேடையில வெளியிட்டாங்க. பாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாராச்சும் இந்த மேடைக்கு வந்து இடத்துக்கோ வந்தாங்கன்னா அவர்கள் ஆட்சியுடைய சாதனை பத்தி சொல்ல மாட்டாங்க ஐயா. 30 மாதமாக ஆட்சியில் இருக்கின்றார்கள், அந்த சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, பாஜக கட்சினா இந்தியை திணிப்பாங்க, இந்தியை கொண்டு வந்து மக்கள் மீது திணிப்பார்கள் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு குற்றச்சாட்டா சொல்லி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏழையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாற்றி கொண்டிருக்கிறது ஐயா. அப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிப்பதாக இருந்தால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறள் 29 மொழியில் எதுக்கு மொழிபெயர்த்து வெளியிடுறார்? இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காரா? 46 சங்க இலக்கிய நூல்களை பார்வை இல்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு வெளியிடுறார்? காசியிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்காக எதற்காக சங்கமம் எடுக்கின்றார்? இது அனைத்துமே தமிழ்நாட்டு மக்கள் மீது, நம்முடைய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த காதலுடைய வெளிப்பாடு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய கலாச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. நம்ம கொடுக்காத பணமே கிடைக்காது இல்லைங்கய்யா. தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே கோடி கோடியாக நம்முடைய பாரத பிரதமர் அள்ளி கொடுத்திருக்கார். அது என்ன பண்ணிருக்காங்கன்னு அடுத்து சொல்றேன் கேளுங்க. முதல்ல நாம என்ன கொடுத்திருக்கோம் நான் சொல்றேன் ஐயா. விழுப்புரம் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, ஒரு தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் நின்றுக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திற்குள்ள வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மட்டுமே இந்த 9 ஆண்டுகள்ல 4800 கோடி ரூபாய் சாலைக்காக மோடி ஐயா பணம் கொடுத்திருக்காரு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை. உங்களுடைய மாவட்டத்திற்குள்ள வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் நீங்க என்ன பார்க்கிறீங்களோ 4800 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கார வந்தா மோடி ஐயா எதுவுமே விழுப்புரத்துக்கு செய்தி ஒரு பச்சை பொய்ய சொல்லுவாங்க. விழுப்புரத்தில் மட்டுமே கடந்த 9 ஆண்டுகள்ல வீடு இல்லாத நம்முடைய ஏழை தாய்மார்களுக்கு ஐயா கான்கிரீட் வீடே இல்ல, காலங்காலமாக குடிசை வீட்டில் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு மோடி வீடுன்னு சொல்றீங்களா? மோடி வீடுன்னு ரொம்ப ஆசையா சொல்றீங்க. மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 76,904 மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்கிறது. ஒரு வீடு 2 வீடு இல்லை, 76,904 வீடு இது ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்கிறது. நம்முடைய பெரிய கனவு, நம்முடைய அம்மாவோ பாட்டியோ சகோதரியோ ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போய் தண்ணியை கொண்டு வரக்கூடாது என்கின்றது நம்முடைய கனவு. நம்முடைய காலத்திலாவது நம்முடைய வீட்டுக்கு தண்ணி குடிநீர் பைப்புல வரணும். இதற்காக தாய்மார்கள் குடத்தை எடுத்துக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடக்க வேண்டும் என்று உங்களுக்காகவே வீடு வீட்டுக்கு குடிநீர் என்கின்ற திட்டம் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 2,67,008 வீட்டுக்கு குழாய் மூலமாக தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக காரர் என்ன பண்ணுவானா, திமுக காரங்க எங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவரா ஒன்றிய கவுன்சிலரா இருக்கிறாங்களோ ஒரு வீட்டுக்கு 8,000 ரூபாய் கொடுங்க, 6,000 ரூபாய் கொடுங்க, இங்க பைப் போற 4,000 கொடுங்க. முழுசாக 100% மத்திய அரசுடைய பணம், 100% உங்களுடைய வீட்டிற்கு குழாய் மூலமாக வரக்கூடிய குடிநீர் திட்டம் என்பது 100% மத்திய அரசுடைய பணம். ஆனா திமுகவுடைய சாதனை, திராவிட மாடல் அரசுடைய சாதனை என்னன்னாங்க, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்துக்கு முதல் 5 ஆண்டுகள் ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்டினாங்க.
இப்ப என்ன தைரியமா ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மத்திய அரசுடைய திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பணத்தை வாங்கி கொண்டு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதோட அநியாயம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், எங்க வீட்டுல எல்பிஜி சிலிண்டர் இல்லைங்க ஐயா. மோடி ஐயா வர்ற வரைக்கும் விறகடுப்பு தான். மழை காலத்துக்கு முன்னாடி காட்டுல போய் சொல்லி விறகெல்லாம் கொண்டு வந்து வச்சிருவேன். 3 மாசம் மழை காலத்துல அதை வச்சுதான் நாங்க சமைப்பதெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம் ஐயா, நாம பார்த்திருக்கோம் நம்ம வீட்டுல. இன்னைக்கு அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி ஐயா வந்த பிறகு கொடுக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர், கேஸ் கனெக்ஷன் 1,30,371 வீடு விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே கொடுத்திருக்கிறோம் ஐயா. விவசாய பெருமக்கள் வரும் பொழுது அவர்கள் விளைவித்த கரும்புகளோடு வந்திருந்தார். கரும்புகளோடு வரவேற்பு கொடுத்து காலமாட்டை கொண்டு வந்து காலமாட்டில் ஏறணும் அப்படின்னு வற்புறுத்தி காலமாட்டு மேல இந்த மாட்டு வண்டி மேல ஏற வச்சாங்க. அவ்வளவு அன்போடு விவசாய பெருமக்கள் நெல்லு கொண்டு வந்திருந்தாங்க, வரகு கொண்டு வந்திருந்தாங்க, கம்பு சோளம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எதற்கு நாங்க ஐயா இந்த யாத்திரைக்காக வர்றதுக்காக இல்லைங்க ஐயா, மோடி ஐயாக்கு நன்றி சொல்வதற்காக விவசாய பெருமக்கள் வந்திருந்தாங்க. எதுக்கு நன்றி சொல்றாங்க? இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே, நான் சொல்றது நல்லா கவனமா கேட்கணும், இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே, இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் மோடி ஐயா வருஷம் 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு போடுறாங்க ஐயா. 6,000 ரூபாய் போடுறாங்க. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் எத்தனை விவசாயிகளுக்கு வந்திருக்கும் நீங்க சொல்லுங்க. உங்க விழுப்புரம் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கோ அண்ணே, எத்தனை விவசாயிகளுக்கு மோடி ஐயா 6,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க? சும்மா சொல்லுங்க, எவ்வளவு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 50,000 அண்ணன், நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு மாவட்டத்தில் எத்தனை விவசாயிகளுக்கு மோடி ஐயா 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு பணம் போட்டிருப்பார்? தமிழ்நாடு இல்லைங்க, விழுப்புரம் மாவட்டம். அண்ணன் 1,10,000 அக்கா நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பாங்க மோடி ஐயா? இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 5,28,599 விவசாய பெருமக்கள் ஐயா. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க ஐயா, 5,28,599 விவசாய பெருமக்களுக்கு 15 தவணை 2,000 ரூபாய் அப்படின்னா 30,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு கடந்த 9 வருடத்துல PM கிசான் சம்மான் நிதியில உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்குங்க ஐயா. இளைஞர்கள் இருக்கிறீங்க, சின்ன சின்ன கடன் நடத்துறவங்க இருக்கிறீங்க, வெல்டர், ஃபிட்டர், மெக்கானிக் எல்லாமே இருக்கிறேன். முத்ரா திட்டத்திலே கடன் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முத்ரா கடனாக, முத்ரா திட்டத்திலே கடன் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா மத்திய அரசு 5,104 கோடி ரூபாய். பாருங்க, இது மொத்தமா சேர்த்துனீங்கன்னாவே ஒரு 25,000 கோடி ரூபாய் தொடுது. ஒரு மாவட்டத்திற்கு நான் சொன்ன திட்டங்கள் மட்டுமே நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 25,000 கோடி ரூபாய் தாண்டது. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மக்களுக்கு பார்த்து பார்த்து விவசாயம், நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பா, உங்களுக்கு தெரியும் 100 நாள் வேலைக்கு போறீங்கன்னா முழு பணமும் மோடி ஐயாவுடைய பணம். ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்குறீங்கன்னா முழு அரிசியும் மோடி ஐயாவும். 34 ரூபாய் ஒரு கிலோ அரிசியினுடைய விலை. நம்ம ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம், நாம 1 கிலோ அரிசியினுடைய விலை 34 ரூபாய். 32 ரூபாய் மோடி ஐயா, 2 ரூபாய் மாநில அரசு. இவங்க கொடுக்கற 2 ரூபாய்க்கு பண்ற அளப்பறை இருக்குதுங்களே, மஞ்சள் பை அடிச்சு அதை ஊருக்கு போஸ்ட் அடிச்சு கட் அவுட் வச்சு தாத்தாவோட அப்பா புகைப்படத்தெல்லாம் போட்டு டாஸ்மார்க் கடையை தவிர எல்லா இடத்துலயும் போட்டோ ஒட்டிட்டாங்க. ஏன்னா டாஸ்மார்க் கடையில மட்டும்தான் அப்பா போட்டோவும் பையன் போட்டோவும் தான். அனைத்தும் உங்களுக்காக செய்வது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதை நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பாக இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய வளர்ச்சிக்காக, விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வீட்டுல உங்களுக்கு குழாய் மூலமாக வருகின்ற குடிநீர் நீர் ஆரம்பித்து 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் இருந்து அனைத்தும் கொடுப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடியை இன்னொன்னு பண்ணிட்டாருங்கம்மா. நீங்க உங்க ஊருக்கு வண்டி வரப்போகுது. சில பேர் இங்க இருக்கலாம், ஐயா எனக்கு மாநில அரசு இதை கொடுக்கல, மத்திய அரசு திட்டம் வந்து சேரல, நான் ஆபீஸுக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்தேன், ஆதார் என்ன சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, பத்திரம் சரியில்லைன்ட்டாங்க, நான் ஒரு விவசாயிங்க ஐயா, எப்படி மானியம் வாங்குறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்டால் சின்ன ஸ்டாலா இங்க போட்டிருக்கிறோம். உங்களுடைய ஊருக்கு 5 வண்டிகள் வந்திருக்கும், வந்துகிட்டே இருக்கு. அந்த வண்டியினுடைய பெயர் மோடி கேரண்டி வண்டி. மத்திய அரசு தமிழகத்தில் 130 வண்டிகளை அனுப்பி இருக்கின்றார். ஒரு வண்டியிலுமே மத்திய அரசுடைய அதிகாரிகள் இருப்பாங்க. நபார்டு வங்கியினுடைய அதிகாரி இருப்பாங்க, கிருஷி கேந்திராவுடைய அதிகாரி இருப்பாங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதிகாரி இருப்பாங்க.
இனி வண்டி ஒரு ஒரு கிராமமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிராமத்துக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு நாங்களே கேட்போம், இந்த திட்டம் உங்களுக்கு வந்திருக்கா, வரலீங்களா, வண்டி கிட்ட வாங்க, இங்கேயே உங்க கைரேகை பதிவு செய்யக்கூடிய மிஷின் இருக்குது, இங்கேயே நீங்க பதிவு செஞ்சு கொடுங்க, இங்கேயே கையெழுத்து போடுங்க. உங்கள் திட்டங்கள் யாருக்காவது வராமல் இருந்தால் இவ்வளவு கொடுத்துங்க ஐயா, இன்னும் யாருக்காவது திட்டம் வராமல் இருந்தால் மோடி கேரண்டி வண்டி இந்தியா முழுவதும் வர ஆரம்பித்து விட்டது. தமிழகத்திற்கு 130 வண்டிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அந்த வண்டி தாங்க கவர்மெண்ட். நாம திமுக அரசு நம்ப போறது கிடையாது. திமுக அரசு திட்டங்களை கொடுக்கறனா கூட யாரு திமுக கரைவேட்டி கட்டிருக்காங்கன்னு பார்த்து திட்டத்தை ஒதுக்குறான். மோடி ஐயா பசுமாடு கொடுக்கிறார், வெள்ளாடு கொடுக்கிறார், ஆடு கொடுக்கிறார். அந்த திட்டம்லாம் உங்களுக்குள்ள வருதான்னு கூட எனக்கு தெரியலங்க. அதெல்லாம் 5 ஒரு கிராமத்துக்கு 10 வருதுன்னா திமுக கரைவேட்டி யாரு கட்டிருக்கான் 10 பேருக்கு கூட முடிஞ்சது, அப்படியே ஃபைல தூக்கிட்டு போய் இதை உடைப்பதற்காக மோடி கேரண்டி என்கின்ற வண்டி, வண்டி பேரே மோடி கேரண்டி. அம்மா மோடி கேரண்டி எப்படின்னா திண்டுக்கல் பூட்டை விட வலிமையானது. திண்டுக்கல் பூட்டை எவ்வளவு வலிமை உடைக்க முடியுமா? மோடி கேரண்டி என்பது திண்டுக்கல் பூட்டை விட வலிமையானது மோடி கேரண்டி. சொன்ன செய்வார், அதான் மோடி கேரண்டி. அதனால்தான் இந்தியாவில் எங்கே தேர்தல் நடந்தாலும் கூட ஜெயிக்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ராஜஸ்தான்ல தேர்தல் நடத்துங்க, பாரதிய ஜனதா கட்சி. சத்தீஸ்கர்ல நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில தேர்தல் நடத்துங்க, பாரதிய ஜனதா கட்சி. மத்திய பிரதேசல 19 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, தேர்தல் நடத்துங்க, 80% சீட்டு ஜெயிச்சு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சியை இந்தியா முழுவதும் நம்முடைய கட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தில் இந்த மாற்றம் வேணுங்க. 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் 2 பேர் இல்லைங்க, 3 பேர் இல்ல, 2 பேர் இருக்கிறாங்க ஒரே மாவட்டம். இந்த அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னங்க? இந்த 2 அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை நான் சொல்றேன் கேள்வி. ஒரு அமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னாங்க, இந்த பகுதியிலே கள்ளச்சாராய சாவுகளை அதிகப்படுத்தியது. யார்? அண்ணன் மஸ்தான் அவர். மஸ்தான் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் கள்ளச்சாராய சாவு 22 பேர், மரக்காணத்துல 14 பேர், செங்கல்பட்டுல 8 பேர், 22 பேர் கள்ளச்சாராய மருந்து இறந்திருக்கின்றார். இன்னைக்கு பெண்கள்லாம் ரொம்ப கோபமா இருக்குது. இந்த டாஸ்மார்க் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை கரையான் அரிப்பதை போல டாஸ்மார்க் அரிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா? நம்ம கஷ்டப்பட்டு உங்களுடைய புருஷனோ மகனோ சகோதரனோ 500 ரூபாய் 600 ரூபாய் காட்டு வேலைக்கு எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வருவார். வீட்டுக்கு வருகின்ற வழியிலேயே டாஸ்மார்க் 200 ரூபாய் பிடிக்கிறான். அரசுக்கு மட்டுமே டாஸ்மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது 44,000 கோடி. அரசுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூடங்க, அதை விட அதிகமான வருமானம் டாஸ்மார்க் யாரு சாராயம் கொடுக்கிறாங்களோ அந்த சாராய ஆலைக்கு வருகிறது. அண்ணன் டிஆர் பாலு சாராய ஆலையை வச்சிருக்காரு. டெல்டா பகுதிக்கு கூட வந்தீங்கன்னா நானே அந்த ஆலையை உங்களுக்கு காட்டுறேன். அண்ணன் ஜெகத் ரட்சகர் திமுகவினுடைய எம்பி சாராய ஆலை வைத்திருக்கிறார். யாராவது இல்லைன்னு சொன்னா என் கூட வாங்க, அந்த கம்பெனியை காட்டு. இவர்கள் தயாரிக்கக்கூடிய சாராயத்தை விற்பதற்கு தமிழக அரசுக்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது. டாஸ்மார்க்ல தீபாவளிக்கு முன்னாடி நாள் 2 நாளுங்க, தீபாவளிக்கு முந்தைய நாள் 2 நாள்ல மட்டுமே உலகத்துல எங்கேயுமே அந்த அளவுக்கு வித்திருக்க மாட்டாங்க. தமிழக டாஸ்மார்க்ல சாராயம் விற்கப்பட்ட காசு மட்டுமே 467 கோடி ரூபாய். நான் உங்களுக்கு சொல்றதுங்க, மூச்சு முட்டை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மோடி ஐயா 76,000 பேருக்கு வீடு, மோடி ஐயா 2,76,000 பேருக்கு குடிநீர் நீர், மோடி ஐயா இலவச கழிப்பறைகள் விழுப்புரத்துல 2,48,000, சமையல் எரிவாயு சிலிண்டர் 1,30,000 மூச்சு முட்டை சொல்லிட்டு இருக்காரு. திமுக கார மூச்சு முட்டை என்ன சொல்றான்னு தெரியுங்களா? தீபாவளிக்கு முன்னாடி நாள் எங்க தளபதி ஆட்சியில 467 கோடி ரூபாய் சாராயம் வித்திருக்கோம். எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க. இந்த 2 ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையை பாருங்க. தண்ணி கொடுத்திருக்கிறோம், கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கிறோம், எரிவாயு சிலிண்டர் கொடுத்திருக்கிறோம், விவசாய பெருமக்களுக்கு நிதி கொடுத்திருக்கின்றோம். ஒரு பக்கம் நாம சொல்றோம், அவங்க ஏதோ சூப்பர் ஸ்டார் படம் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ற மாதிரி நாங்க 467 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கோம். அதனால் தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் யாரும் கூட டாஸ்மார்க் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் நடத்தக்கூடிய கடைசி சாராய ஆலை இருக்கும் வரை நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது. உங்க சகோதரனாக நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். நான் இது போன்ற ஒரு சாதாரண கிராமத்துல தான் நம்ம பிறந்து வந்தேன். 32 வீடு எங்க கிராமம். விக்கிரவாண்டி 10 மடங்கு எங்க கிராமத்தை வரும். 32 வீடு இருக்கக்கூடிய கிராமத்துல பிறந்து வந்திருக்கிறேன்.
நீங்க படுற எல்லா கஷ்டத்தையும் பட்டு மைக்கில் உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏழை என்கின்ற வலிமை முழுமையாக உணர்ந்து இங்கே வந்து இந்த மைக்கில் பேசுறேன். எனக்கு முழுமையாக தெரியும், ஒரு இளைஞன் இங்கிருந்து ஒரு இலங்கை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் கல்வி 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 வேண்டும் என்றால் அந்த ஊர்ல சாராயம் இருக்கக்கூடாது. சாராயமும் கல்வியும் ஒன்னா இருக்க முடியாது. அது இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது. இருக்காது. அன்பான வேண்டுகோள், குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக 2024 இத்தனை நாளா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருங்க. இந்த முறை நீங்க மோடி ஐயாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒரு முறை தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு எல்கேஜி பாப்பா கிட்ட போய், கண்ணு இந்த லோக்சபா தேர்தல் வருதுல கண்ணு, 2024 யாரு கண்ணு ஜெயிக்கும்னா இந்த குழந்தை சொல்லும் மோடி தாத்தா தான் ஜெயிப்பாங்க. குழந்தைக்கு தெரியும். ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாதுன்னாங்க, மோடி தாத்தா 400 சீட்ல ஜெயிக்கிறாரா 450 சீட்ல ஜெயிக்கிறாரான்னு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா 400 சீட்டை தாண்டி 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி தாத்தா ஜெயிக்கிறார் அந்த குழந்தைக்கு கூட தெரியும் பொழுது, இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், கரவேற்றி கட்டியிருக்கக்கூடிய எல்லா திமுக காரங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். மறுபடியும் 3வது முறை மோடி வர்றாங்க. நாங்க உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளுங்க, நம்ம எம்பி அந்த 400ல இருக்கட்டுமே, விழுப்புரம் பாராளுமன்றத்தினுடைய தொகுதி எம்பி இருக்கட்டுமே, நம் எம்பி நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்சிக்கு மோடி வரும் பொழுது ஆட்சிக்கு துணையாக நிற்கக்கூடிய நம் எம்பி நிற்கட்டுமே. நம் எம்பி நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டோங்க. நமக்கு தேவையான வளர்ச்சியை நம்முடைய எம்பி உரிமையை நம்ம பெற்றுக்கலாங்களே, செய்ய நம்ம சொல்லாங்க. அதற்காகத்தான் நம்ம அந்த யாத்திரை இளைஞர்களுக்கு உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய எம்பி வந்தா மட்டும்தாங்க விக்கிரவாண்டியில விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு நிறுவனத்தை கொண்டு வருவதை பற்றி நம்முடைய ஆட்சியில தான் நாங்கள் கொண்டு வரப்போம். இங்கே நிறுவனங்கள் வந்தால் மட்டும்தான் படித்த குழந்தைக்கு இந்த உள்ளூர்ல வேலைங்க. இல்லாட்டி பொன்முடி அண்ணனுடைய பையன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியா இருப்பார். படித்த படிக்காத திமுக யார் இருந்தாலும் கூட வேலை அவர்களுக்கு, குடும்ப வேலை அவங்களுக்கு. நம்ம சாதாரண இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காது. உழைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைப்பது மட்டும் இல்லைங்க. பொன்முடி அண்ணனை பற்றி ஒரு வரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பொன்முடி அண்ணன் வந்தாவே பிரச்சனை தான். பெண்கள் போய் ஐயா இந்த வேலை செஞ்சு கொடுங்கன்னா ஓசி தானே அப்படிப்பாங்க. ஏதோ நமக்கெல்லாம் மானம் ரோஷம் இல்லை, இந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போன்றவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மான ரோஷம் இருக்குன்னு சில கட்சிகள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமா. அதை தாண்டி யாராவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து, பட்டியலின சமுதாயத்திலிருந்து சகோதரி மேடையில் இருந்தா பொன்முடி அவர்களே கேட்பாங்க, ஏமா நீ எஸ்சி தானே, ஜாதியை ஒழிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தமிழகத்தில் ஜாதியை அதிகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள். அவங்கதான் ஜாதியை ஒழிக்கிறன்னு அதிகப்படுத்தலாம். ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி ஒற்றுமையெல்லாம் குலைத்து விட்டு அதை வைத்து அரசியல் குளிர்காயக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சமீபத்தில் நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கலாம், குறிப்பா சகோதரிகள் பத்திரிகையில படிச்சிருக்கலாம். பொன்முடி என்னுடைய இல்லத்துல அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க, பணம் எடுத்தாங்க. ஆச்சரியம் என்னன்னாங்க, ரைடு பண்ணும்போது பணம் எடுப்பாங்க. ஒரு 100 ரூபாய் கட்டு, ஒரு 500 ரூபாய் கட்டு, ஒரு 10 500 ரூபாய் கட்டு, அல்லது ஒரு சூட்கேஸ்ல பணம், ட்ரங்க் பெட்டியில பணம், இதைத்தான் பார்த்திருக்கோம். ஆனா பொன்முடி ஐயா வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா 42 கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது எடுத்தான். இதை பாருங்க, அப்படி அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு, பணம் வாங்குவதே தப்பு, அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வீட்டுல ரசீது வேற வச்சிருக்கிறாங்க. 42 கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை கைப்பற்றி, அது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்துல வந்ததுன்னு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயம், குறிப்பா இளைஞர்களுக்கு, துபாயில பொன்முடி அவர்களுடைய ஒரு பினாமி பேர்ல ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு. அது இந்த ரைட்ல தான் நமக்கு தெரியுது. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் FZT என்கின்ற நிறுவனம். சில ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறுவனத்தை 41,57,000 வாங்குறாங்க. எவ்வளவுங்க? 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லாரி வாங்குற மாதிரி வாங்குறாங்க.
41,57,000 அந்த நிறுவனத்தை வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 அதே நிறுவனத்தை 110 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். எப்படிங்க லாட்டரி சீட்டு மாதிரி 41,57,000 வாங்கப்பட்ட யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எபிசிட்டி என்கின்ற நிறுவனம் 2022 110 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்கிட்ட இருக்கிறது 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா 1 லட்சம் 10,000 1 கோடி இல்லைங்க. அதனால்தான் திமுகவினுடைய ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக டிஎம்கே ஃபைல்ஸ் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டோம். 50,000 கோடி 36,000 கோடி 21,000 கோடி பணம் இப்படிதாங்க இருக்கு. நீங்க ஏதோ 1 கோடி 2 கோடி கொள்ளடிக்க நினைச்சிருக்காரு. நாங்கள் வெளியிட்ட பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய திமுக 61,000 கோடி ரூபாய் சொத்து. எவ்வளவு? 61,000 கோடி. எப்படி குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும்? எப்படி ஏழை தாய் முன்னேறுவார்கள்? எப்படி விவசாய பெருமக்களுக்கு விளைகின்ற பொருளுக்கு உரிய வேலை எப்படி கிடைக்கும்? எப்படி விக்கிரவாண்டியினுடைய தலையெழுத்து எப்படிங்க மாறும்? மாறாது. வரக்கூடிய பணம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பதுக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய் வித்து பார்த்திருக்கிறீங்களா? அதெல்லாம் ஹவாலா முறையிலே பணத்தை அனுப்பி அனுப்பி நிறுவனத்தினுடைய ஈக்குட்டி அதிகப்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்காகத்தான் அமலாக்கத்துறை ரைடு பண்ண வந்திருக்கிறார். இவர்கள் யாருமே உத்தமர்கள் கிடையாது. மஸ்தானாக இருந்தால் இங்கே பெண்களுடைய தாலி அறுப்புக்கு காரணம் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மஸ்தான். பொன்முடி அவர்களாக இருந்தால் ஒரு ஏழை தாய் இன்னைக்கு நைட் பசியோட ஒரு ஏழை தாய் இன்னைக்கு தூங்குறாங்கன்னா அதற்கு காரணம் பொன்முடி தான். ஒரு ஏழை மாணவன் சரியா படிக்க முடியல, வசதி இல்லைன்னா அதற்கு காரணம் பொன்முடி தான். ஒரு ஏழை மாணவன் படித்து விட்டு அந்த தலைமுறையும் ஏழையா இருக்கிறான். தாத்தாவும் ஏழை, எங்க அப்பாவும் ஏழை, நானும் ஏழைங்கன்னா என்னங்க ஜனநாயகம்? 4 தலைமுறையாக கூலி வேலை செய்தால் அது ஜனநாயகமா? அதான் திராவிட மாடல் ஆட்சியா? 70 ஆண்டு காலமாக 4 தலைமுறையா நான் கூலி வேலைங்க. கலைஞர் ஐயா காலத்துல கூலி வேலை எங்க தாத்தா, ஸ்டாலின் ஐயா காலத்துல எங்க அப்பா கூலி வேலை, உதயநிதி ஸ்டாலின் ஐயா காலத்துல நான் கூலி வேலை, அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் வரும்போது என் பையன் கூலி வேலை. இதான் தமிழ்நாட்டில் 40% மக்களுடைய நிலை. திமுக காரங்க நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். ஸ்டாலின் ஐயாவுக்கு போஸ்ட் ஒட்டுவோம், கலைஞர் ஐயாவுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம், இன்பநிதி ஸ்டாலினுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம். போஸ்ட் ஒட்டுவது மட்டுமே குலத்தொழிலாக திமுக தொண்டர்கள். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக அந்த மைக்கில் நான் சொல்றேன், இந்த யாத்திரை ஒரு விதத்தில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட முதலமைச்சர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை, அடுத்த கட்ட எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை, அடுத்த கட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை. வேணும், தலைவர்கள் வேண்டும். அதுவும் ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் நாங்கள் புண்ணியம் செய்திருக்கின்றோம். ஒரு ஏழையினுடைய வலியை உணர்ந்த தலைவர் எங்களுக்கு வேணும். பசினா என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களுக்கு வேணும். ஒரு பெண் அவங்களை தலைவராக்குவதற்காக மோடிஜி துடிச்சிட்டு இருக்காங்க. 3 சட்டசபையில தேர்தல் முடிந்த பிறகு யாருங்க முதலமைச்சர்? சாதாரண எம்எல்ஏக்களை எடுத்து யார் மக்களுக்கு பணி செய்வார்கள் என்று முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம். ஒரே குடும்பத்தில் பிறக்கணும் ரூல் இருக்குதுங்களா? ராஜஸ்தான்ல யாரு நம்ம முதலமைச்சர்? முதல் முறை எம்எல்ஏ அவர் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர். சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்டி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்திலிருந்து சகோதரர் முதலமைச்சர். மத்திய பிரதேசல மறுபடியும் முதல் தலைமுறை அரசியல்வாதி முதலமைச்சர். தமிழகத்திலும் இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது. அதனால் இளைஞர்கள் உறுதியாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக இந்திய திரிக்கிறான்னு சொல்லணும். எங்கேயா மோடி இந்திய திரிக்கிறார்? மோடி தமிழத்தையா திரிக்கிறார். காசியில கொண்டு போய் திருக்குறளை திரிக்கிறார், ஐநா சபையில கொண்டு போய் கணியன் பூங்குன்றனார் திரிக்கிறார், போன இடத்துல அகநானூறு புறநானூறு திரிக்கிறார். எங்க இந்திய திரிக்கிறார்? மோடிஜி தமிழை திரிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆசை என்னன்னா, மோடிஜி ஐயா ஹிந்தியில பேசும் பொழுது அதை அப்படியே தமிழ்ல எங்களுக்கு யாராச்சும் மொழிபெயர்த்து சொன்னா நல்லா இருக்குமே. ரொம்ப நாளா பெண்கள் கேட்கிறாங்க, ஐயா மோடி ஐயா பேசினதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிறீங்க, எங்களுக்கு அது வேண்டாம். மோடி ஐயா பேச பேச நாங்க தமிழ்ல கேட்கணும். நேற்று மோடி ஐயா அதை பரிசு பண்ணி பார்த்துட்டார். நேற்று ஒரு புது டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக காசி தமிழ் சங்கத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேச பேச கம்ப்யூட்டர் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு.
நேற்றுதான் முதல் முறையாக மோடிஜி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கோபம் மோடிஜிக்கு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேரடியாக நான் தமிழிலே பேச வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் பேச பேச நீங்க தமிழ்ல கேட்கணும், டிவியில தமிழ்ல வரணும், ஹிந்திலே வரக்கூடாது. அதற்கான முதல் முயற்சியை நேற்று வாரணாசியிலே காசி தமிழ் சங்கத்தில் எடுத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 3-4 மாத காலத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துல இது நிச்சயமாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேசும் பொழுது ரியல் டைம் நேருக்கு நேராக தமிழ்ல நீங்கள் கேட்கக்கூடிய வசதியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும். இதை வச்சுதான் திமுக காரை ஓட்டிட்டு இருக்கான். மோடி அவர்கள் பேசுவது மட்டும் தமிழ் உங்களுக்கு நேருக்கு நேர் நீ கேட்டீங்கன்னா அது மோடிஜியினுடைய குரல் கேட்டீங்கன்னா திமுக கதை அடுத்த நாளே முடிஞ்சது. அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து நேற்று சோதனை ஓட்டம் காசியை நடத்தி இருக்கின்றோம். நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதை நடத்தி காட்டுவோம் என்று சொல்லி பெரும் திரளாக விக்கிரவாண்டியில, உங்களுக்கு தெரியுங்க விக்கிரவாண்டியினுடைய அரசியல் தன்மை நமக்கு தெரியும். சுதந்திரத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட கட்சிகள்லாம் இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ச்சி பாதையில இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எழுச்சியும் கூட்டத்தையும் விக்கிரவாண்டியிலே பார்க்கும் பொழுது நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள், எதிர்காலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். ஆண்ட கட்சிகள் வேண்டாம், ஆண்ட கழகங்கள் நமக்கு வேண்டாம், நமக்கு மோடி மட்டும்தான் வேண்டும் என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி நன்றி பாராட்டி இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மிக கடுமையாக உழைக்கக்கூடிய என்னுடைய அன்பண்ணன் VAT கலிவர்தன் அவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில துணைத் தலைவராக இருந்து சுதந்திர இந்தியாவில் 1952 நடத்தப்பட்ட முதல் தேர்தலில் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முதல் எம்எல்ஏ. அவருடைய புதல்வனாக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் AG சம்பத் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக இந்த பகுதியில எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லைம்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரியில் இருக்குது, கொங்குல இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, விக்கிரவாண்டியில் இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு யாராச்சும் மாற்று கட்சி விக்கிரவாண்டி வந்து பார்த்தா என்னங்க ஊரே பாரதிய ஜனதா கட்சியா மாறிடுச்சான்னு சொல்லும் அளவுக்கு இந்த யாத்திரை நடந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளராகவும் இந்த மாநில செயலாளரும் இருக்கக்கூடிய மிக கடுமையாக உழைக்கக்கூடிய அருமை சகோதரி மீனாட்சி வித்யாசுந்தர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் மாவட்டத்தினுடைய பொருளாளர், மூத்த உறுப்பினர், இதற்கு முன்பு அவருடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அண்ணன் குமாரசாமி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தங்கம் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் பார்த்திபன் அவர்கள், வெங்கடேசன் அவர்களுக்கு, சுந்தரராஜன் அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் சகோதரி பிரியா அவர்களுக்கு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் அசோக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் செஞ்சியில வெற்றிகரமாக யாத்திரை நடத்தி நம்மோடு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அருமை சகோதரர் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்கள் விழுப்புரம் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அயராது பாடுபடக்கூடிய ஒரு அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, பொருளாதார பிரிவுடைய மாநில தலைவராக இருந்து உங்களிடம் பேசிய அண்ணன் ஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த கட்சியினுடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர்கள், விக்கிரவாண்டி கிழக்கினுடைய ஒன்றிய தலைவர் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள், மேற்கு அண்ணன் மோகன் அவர்கள், காணை தெற்கு அண்ணன் வினோத் அவர்கள், காணை ஒன்றிய தலைவர் வடக்கு அண்ணன் சந்திரசேகர் அவர்கள், நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நம்மோடு யாத்திரையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரை வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நன்றியை தெரிவித்து, காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை சகோதரர்கள் நமக்கு பாதுகாப்பு அளித்து நம்மோடு இந்த யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வந்திருக்கின்றார்கள். காவல்துறை நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், பொதுமக்கள், விவசாய பெருமக்கள், இல்லத்தரசிகள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லோருமே இந்த யாத்திரைக்கு வந்து 2-3 மணி நேரமாக இந்த தொகுதியில் இந்த யாத்திரையில பங்கெடுத்து விக்கிரவாண்டி வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்கின்ற உறுதியான
உறுதியான ஒரு குரலை நம்ம கொடுத்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து, விக்கிரவாண்டி பகுதி நகருக்குள்ள யாத்திரை நடந்தாலும் கூட பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஏன்னா எல்லா கிராமத்துக்கும் வர முடியாதுங்க ஐயா. 234 தொகுதியும் போகணும். இதுவரைக்கும் 123 முடித்து விட்டோம். இன்னும் 111 தொகுதி போகணும். அதனால எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே எங்கே யாத்திரை அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள நடக்குதோ அங்க வந்திருக்கிறீங்க, சகோதரர் உட்பட. அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி ஐயா மாற்றம் வேண்டும். ஏழைகளுக்கான அரசு மறுபடியும் இருக்கணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். ஊழல் அரசு வேண்டாம். 110 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வேண்டாம். 42 கோடி ரூபாய் டெபாசிட் வச்சிருக்கிறவங்க வேண்டாம். கள்ளச்சாராய விற்கிறவங்க துணை போறவங்க வேண்டாம். நேர்மையான ஊழல் இல்லாத ஒரே ஒரு மனிதர் இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.